அளவுக்கு அவ்வளோ அழகாக நம்மளை வந்து ரசிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸை தான் இன்னைக்கு நம்ம வந்து அழகுபடுத்த போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் வந்து மேடைக்கு கூப்பிடலாம். முதல்ல நான் கூப்பிட போகிறேன். முதல்ல நான் மேடைக்கு கூப்பிட போகிறவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு நர்வஸ் ஆகும். அவங்க கிட்ட பேசலாமா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் போகிறக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்காருங்க. இவரை எங்கே பார்த்தாலுமே சரி, இந்த மனுஷனை பார்த்தா மட்டும் நம்ம அண்ணன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியாண்டா. நம்ம சங்கத்தோட தலைவர் மணி அண்ணா வந்து விஜய் சேதுபதி அண்ணாக்கு சால்வை போத்துவார். ஓகே ஓகே. ஓகே, அடுத்ததாக நம்ம இன்வைட் பண்ண போறவர் வந்து நம்ம சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களை மேடை கலைக்கிறார். இல்ல நான் சொல்லிடுறேன். அடுத்ததான் வந்து இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் உன்னை தேடி காதலின்ற வார்த்தையை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து நமக்குலாம் ஓடிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே இந்த சாங் கேட்டால் செம வைபாக தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம பிரஜனனாவும் மேடை கலைக்கிறோம். அடுத்து நீ தான். ஸோ நம்ம அடுத்து கூப்பிட போகிறவர் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எழுத்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறத ஒவ்வொரு எழுத்து மூலயமா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கவிதைகள் மூலயமாவும் ஒவ்வொரு பாடல்கள் மூலயமாவும் நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம எழுத்தாளர் லியாத் அலி கான் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு காதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். ஸோ காதல் படம் பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஸோ நம்ம காதல் சுகுமார் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னதான் மேடையில் வந்து பல ஆண்கள் வந்து நம்மளோட அழகை வந்து அப்படியே காமிச்சாலுமே ஒரு ஹீரோயின் இருந்தாலே போதும், எல்லா கேமராவும் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஹீரோயின் பிராணா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். இது மட்டும்தான் அன்பு பொன்னாடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தையும் இல்லை, காதலும் இல்லை, கவிதையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே இவரே சொல்லிடுவார். ஸோ வெல்கம் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களை. ஓகே நான் கூப்பிட்றேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தலையே இவரை வந்து தம்பி மயில் வாகனம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இவரை நம்ம எப்படி கூப்பிட போகிறோன்னா அப்புக்குட்டி அண்ணன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சின்ன படமோ அது பெரிய படமோ நல்ல படமாக இருந்தால் பரவாயில்ல, எங்களை அணுகுங்க அப்படின்னு என்றைக்குமே கூடவே நிற்கிற நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷனா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அடுத்து ஹரிகுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஆனால் அது இருக்காரா தெரியல, கேட்குறேன்.
அடுத்து என்றைக்குமே பக்கபலமாக சினிமாக்கும் சரி, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி கூடவே நின்றுட்டுருக்கேன் நம்மளோட செந்தில் அண்ணனை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அடுத்து குளோபல் சக்தி தானா டைகர் சக்தி. அடுத்து அன்புடன் குளோபல் சத்யராஜ் அண்ணனை மேடை கலைக்கிறோம். ஓகே. மற்றும் 3D பிக்சர்ஸ் வெங்கடேஷ் அண்ணனையும் மேடை கலைக்கிறோம். அது மட்டுமின்றி இன்று ப்ரொடக்ஷன் உலகிலும் மிக சாமர்த்தியமாகவும் அடுத்து ஆக்டிங் துறையிலும் கால் பதித்து கொண்டிருக்கிற ஸ்ரீ ஹரியுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ணனை அன்புடன் மேடை கலைக்கிறோம். வேறு யாருமா இருக்கும்? நேம் லிஸ்ட் வர சிறிது தாமதமானதனால் தயக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கலங்க வேண்டாம், ஜாலியாக தான் போவோம், கவலைப்படாதீங்க. மற்றும் அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஓகே. இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவருக்காக ஒரு 2 நிமிஷம் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்துவோம். வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். குரூப் ஃபோட்டோ முன்னாடி வந்துடலாம். அடுத்து ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே ஒரு நல்லதையும் சரி ஒரு நல்லவங்களையும் சரி வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்றது தான் மெயின் குறிக்கோளாக இருக்குது. அதற்காக நம் அண்ணன் சேதுபதி அண்ணன் நம்மளோட சேர்ந்துருக்கிறார். அவர் கையாலேயே வந்து நம்ம சங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுத்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால ஸோ சேதுபதி அண்ணன் கையால் ஐடி கார்டு வழங்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அடுத்து செயலாளர் திரு பாலமுருகன் கே. அடுத்து இவரு செயலாளரா? அடுத்து பொருளாளர் நான் ஸ்டாப் நியூஸ் மனோகர். அடுத்து துணைத் தலைவராக திரு ஆலன் அசோக் சிவா அவர்களை. ஓகே ஓகே. மனோகர் அண்ணன் அவர்களை. ஓகே. அடுத்து துணை செயலாளராக எம் ரஞ்சித்.
அடுத்த துணை பொருளாளராக பிரபு இ 70mm. மோகன் அண்ணாவோடதுண்ணா. அடுத்தது இருக்கு. மோகன் அண்ணாவோடது. மோகன் அண்ணனுக்குலாம் இன்னும் நல்லா கை தட்டலாம். அடுத்த செயற்குழு உறுப்பினர் மொபைல் ஜேர்னலிஸ்ட் பாலாஜி. அடுத்து நமக்காக கலக்கு என்று கலக்கி கொண்டிருக்கும் ஒருத்தர் தான் வரப்படுறார். செயற்குழு ஒருங்கிணைப்பாளராக ஜெகன் கலக்கல் சினிமா. ஆனா ஐடி கார்டு கொடுத்தா தானே கொடுக்க முடியும், நீங்களே வச்சிருக்கூடாது. செயற்குழு உறுப்பினராக வெங்கடேஷ் எம் நான் ஸ்டாப் நியூஸ். அடுத்து லட்சுமணன். கார்த்திக் லீ. அடுத்து விக்னேஷ் மற்றும் நடிகர். சாரியா நடிப்பாங்க போல இருக்கு. ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனால கொஞ்சம் பாத்தீங்களா, இதுதான் அன்புன்றது. லீ சினிமாஸோட அன்பு. மணி நம்ம மணி இது மணி 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 இது எப்படி பல வருஷம் கழிச்சு பிக் பாஸ்ல ரொம்ப அடுத்த செயற்குழு உறுப்பினராக விக்னேஷ் எம் அவர்களை அன்புடன் நான் மீடியா வசூல் சொல்றா சேனல் லிங்க் சொல்றா மணி மணி நம்ம மணி பிஆர்ஓ மணி மணி அடுத்த செயற்குழு உறுப்பினராக கோவிந்தராஜ் PR1. வெறும் PR1 சொன்னா கிளாமர் சித்திகன் சொல்லி கொடுத்து சித்திகன் அனுப்பிடு. அடுத்து சரவணன் போட்டோகிராஃபர் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். செஸ்ஸா முத்துத்தீரன். அப்புறம் அடுத்ததாக மித்ரன் மணிவண்ணன். அடுத்ததாக ஆத்விக் மணிவன். த ப்ரவுட் மூமெண்ட் கம்பெனி கூட சொல்லலாம். அது யாருன்னா ஸோ பொங்கலை கொண்டாடுறதுக்கு பொங்கலுக்கு இவங்க தான் பயங்கர உதவியாக இருந்தாங்க. நமக்கு திட்டத்தட்ட பயங்கரமான ஹெல்ப் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ காயத்ரி மனோகர் அண்ட் வேணிகா மணிவண்ணன் அவர்களை
வெண்ணிலா மணிவண்ணன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். மணியண்ணா போங்க. மணியண்ணா கூப்பிடு. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி தொடங்கியிருக்க இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கம் வந்து உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கான உரிமைகளை என்றைக்கும் மீட்டு எடுக்கணும், உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே வந்து நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. நம் வேலைகளில் இருக்க நிறைய குறைகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கான உரிமைகளாக இருக்கட்டும், அதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து அதுக்காக ஒரு போராடி இல்லை கோரிக்கைகள் வச்சு நம்ம நிறைவேற்றுறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும் நமக்காக எப்பவுமே தோழர்கள் இருக்காங்கன்றதுக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட இறந்துட்டாங்க. ஸோ அங்கே ஃபங்க்ஷனுக்கு நல்லக்கண்ணு ஐயா அவரை பார்க்க போனோம். ஸோ அதனால் நான் கிளம்புறேன். அதனால் வந்தவங்க எல்லாம் பார்த்துல சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. சுகமாக இருக்கும். சுபாஷ், பிளாக் பெப்பர் சுபாஷ், அசாத்திய வெற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட். நான் அவரை வச்சு தான் சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓகே. அவரோட நண்பர் இருக்கார், சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், பரவாயில்ல. அல்ல, அவரோட நண்பர் இருக்கார், அவர் வழியாக பாஸ் ஆகிட்ட விஷயம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், ஜேர்னலிஸ்ட் சங்கம், ஓகே. அந்த ரொம்ப நாள் நானே சொல்லியிருந்தேன், உங்கள் யூனியன் ஆரம்பிங்க தயவு செய்துன்னு சொல்லியிருந்தேன். அது ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. மெயினாக சேதுண்ணை வந்து ஆரம்பித்தது ரொம்ப ஒரு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. என்ன சேதுண்ணை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காரு, கிளாப் பண்ணுங்க தயவு செய்து, ஓகேவா? சென்டிமெண்ட்டாக நல்லா கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் வரும். மேலும் மேடையில் இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள், நடிகர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்து, மேலும் என்னோட பிஆர்ஓ சத்யா, கிளாமர் சத்யா அவர்களும் நன்றி சொல்லி, பாலா மற்றும் மோகன், மணி, பிரசிடெண்ட் எல்லாருமே டோட்டலாக சொல்லணும்னா அவங்க என்னோட இந்த குடும்பத்தில் ஒருத்தரவங்க. ஏன் விஜய் சேதுண்ணா இருக்கும்போது பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்னோடய தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்த முதல் காலகட்டத்திலேருந்து சேதுண்ணன் தான் என்னோடய படத்தெல்லாம் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவார். சென்டிமெண்ட்டாக பிஸ்னஸ்க்கு சேதுண்ணா ரிலீஸ் பண்ணாரா, ஓகேப்பா அப்படின்னு ஒரு நேம் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா, சின்ன படத்துக்கெல்லாம் சேதுண்ணன் பயங்கர சப்போர்ட். நீங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பாருங்கள், சின்ன சின்ன ஆக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. சின்ன அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த போஸ்டர்ஸை வந்து அவங்க பேஜில் போட்டு என்கரேஜ் பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்லி தான் பண்ண முடியும் அந்த டீம். அதனால் அவருக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்லணும். பிரஜன் சார் மூலிமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து இந்த சங்கத்தின் சார்பாக அவங்க சொன்னாங்க, இப்போது நன்கொடை பண்ணோம், அது பண்ணாங்க. பட் சங்கமே என்னோட தான்ப்பா, நீ எப்போ வேணாலும் கேளுங்க, நான் எனி டைம் வருவேன் அப்படின்னு சொன்னேன். நன்கொடைன்ற பேசி நன்கொடையோட முடிச்சிடாதீங்க. சங்கத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களோட உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா என்னோடய படங்கள், என்னோடய இசையாக இருக்கட்டும், தயாரிப்பாக இருக்கட்டும், என்னோடய படத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இவர் தான், என்னோடய சகோதரர்கள் எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்லி, இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு வச்சு அழகை பார்த்து என்னோடய சங்கத்து நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி விடுவேன். நன்றி, வணக்கம். நமது ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு பிரஜின் அவர்கள் வந்து நினைவு பரிசு கொடுக்குறார். ரொம்ப அழகிய தருணமாக இருக்குது. ஒரு கரகோஷத்தை எழுப்பினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோண்ணா நீங்கள் ஆல்ரெடி போயிட்டாரு, சொல்லிட்டேன்டா.
அடுத்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண சுபாஷ் பிளாக் பெப்பர். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண கௌதம் சினிமா பார்வை குறைகின்றது. தம்பிகளுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற வாழ்த்து வாங்குவதை பார்த்து மகிழ வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, ஊடக சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே ஒரு இயக்குனராக வந்திருக்கேன்னு சொல்கிறத விட, ஒரு கதை வசனகர்த்தாவாக வந்திருக்கேங்கிறத விட, கேமரா பத்திரிகையாளர் சங்கத்தை துவங்குகின்ற சங்கத்தை வாழ்த்துவதற்காக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் வந்திருக்கேன். நான் பிஆர்ஓ கோவிந்தராஜ் தம்பி கூப்பிடும்போது எனக்கு 7 மணிக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒத்துருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். இல்லை, இது 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், உங்களை நான் சீக்கிரம் விட்டுறேன் அப்படின்னாரு. இப்போவே எனக்கு 3-4 ஃபோன் வந்துருச்சு. அதனால் நான் எனக்கு பின்னால் பேசுகிறது கூல் சுரேஷ் இருக்கார், உங்களுக்கு பசிக்கிற வரைக்கும் பேசுவார் அவர். அதுக்கப்புறம் தம்பி காதல் சுகுமார், அரசு விருது வாங்கிய அப்புக்குட்டி, இப்படி நிறைய தம்பிகள், பேசக்கூடிய தம்பிகள் இருக்காங்க. இந்த சங்கம், கேமரா பத்திரிகையாளர் சங்கம், இன்றைக்கி துவக்க விழா, நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கு விழா. அன்பு சகோதரர் மணி அவர்களின் தலைமையில் அமைந்திருக்கும் இந்த சங்கம் மிகப்பெரிய வளர்ச்சியடைகின்ற சங்கமாக மாற வேண்டும், வளர வேண்டும் என்ற என் வாழ்த்துக்களை சொல்லிக் வரேன். பொதுவாக செய்தி போடுறது ஒரு பொண்ணு ஃபோட்டோ போடுற மாதிரி, பொண்ணை பார்க்குற மாதிரி செய்தி, வெறும் செய்தி. அந்த செய்தியை பற்றி ஒரு ஃபோட்டோவை போட்டு போடுறது அந்த பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு பார்க்குற மாதிரி. நீங்கள் எந்த செய்தியும் பாருங்கள், சாதாரணமாக பார்த்தா செய்தி. மோடி வந்தார், மெட்ரோவை திறந்து வச்சார், முதலமைச்சர் வந்தார், இந்த விழாவை தொடங்கி வச்சாருங்கிற விட அந்த விழா சம்பந்தமான அந்த படத்தை போடும்போது அந்த விழாவுக்கே நம்ம போன மாதிரி, பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கின்றவர்கள் தான் இந்த பத்திரிகை கேமரா சங்கத்தை சேர்ந்தவர்கள். வரவேற்பு ஆற்றிய சகோதரி சொன்னாங்க, தொகுத்து வழங்குறவங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டுவாங்க அப்படின்னாங்க. அதனால் இங்கே எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் எனக்கு அனுப்பி வச்சா உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக இருக்கீங்களா அப்படின்னு நான் தெரியும். இருந்தாலும் உங்கள் நல்ல உழைப்பும் உங்களுடைய திறமையும் இந்த திரையுலகிற்கு ஒரு பக்கபலமாக அமைய வேண்டும், அமையும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக தம்பி சொன்ன மாதிரி நிறையா பேச வந்தேன், விஜய் சேதுபதி போயிட்டார் அப்படின்ற மாதிரி நானும் சில விஷயங்கள் பேச வந்தேன். இன்னொரு விழாவுக்கு நான் 7 மணிக்கு இருக்க வேண்டிய விழாவுக்கு நான் போகிறதுனால மன்னிக்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நடிகை பிராணா அவர்கள் நடிகை பிராணா லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு மொமெண்டோ கொடுப்பாங்க. நம்ம வைப் சுரேஷ் அண்ணாவும் சேர்ந்து கொடுக்குறாரு. அண்ணா கூல் சுரேஷ்னு பலிப்பு அப்படின்றத அவங்களை கூப்பிட்டே பார்த்துடலாம். ஸோ சங்க தலைவர்கள் அனைவரும் மேடைக்கு வந்துட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடை இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச நாங்கள் நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்களை நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாம் போட்டி போட்டு ஒன்றா இருந்தாலும் ஒரே மேடையில் உட்கார வச்சது முதல் நன்றி. ஒரு சிறிய அன்பளிப்பு எங்களால். இந்த அன்பளிப்பை நான் கேமராமேனின் தலைவர், பொருளாளர் எல்லோரும் சேர்ந்து வாங்கிடணும்னு அன்போடு வேண்டிக்கிறோம். அன்போடு எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்வாளே எங்கள் அண்ணன், அந்த டைலாக் ஏற்ற மாதிரி இருக்கேன் ப்ரோ. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து ஹாப்பி மூமெண்ட்டையும் நம்ம அப்படியே சங்கத்துலேருந்து கொடுத்துட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது
எதிர்க்கும் குல் சுரேஷ் அண்ணன் கூட நிற்கிறார் என்பதை குறிப்பிட சொன்னார். குறிப்பிட்டு விட்டேன். சாரி, பேர் மாற்றிய வைட் சுரேஷ் அண்ணா. சாரி, குழந்தையும் கேமராமேனும் ஒன்று, அதுக்கேற்ற மாதிரி கோவப்படாமல் இருக்கணும். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. மைக்கில் கை வைக்க கூடாது. பிட்டு பேப்பர் தான் அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது எங்கள் பேப்பர் மாற்றி படிச்சிருக்கோம். இல்லை மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் பாலா சார் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கை தட்டிடுங்க. நான் பேசும்போது தயவு செஞ்சு பின்னாடி இருந்து தொணன்னு பேசாதீங்க. அதெல்லாம் வேறு யாருன்னா நிகழ்ச்சியில் பண்ணுங்கள். நான் பேசும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சரியா? தயவு செஞ்சு பேசாதீங்க. கூல் தான். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், அந்த சங்கத்தோட நிகழ்ச்சியில், இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு சேர்ப்பதற்காக இந்த கூல் சுரேஷை அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் இவ்வளவு என்னை பேசும்போது கூட அந்த தங்கச்சி சொன்னாங்க வைப்பு கூல் சுரேஷ் அப்படின்னு. அப்போ நான் அவ்வளோ வைப்பாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்னை அந்த அளவுக்கு காட்டியது இந்த கேமராக்கள் தான். அந்த கேமரா இல்லை என்றால் இந்த கூல் சுரேஷ் இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியும், இன்றைக்கி இந்த கேமரா இவ்வளோ கேமரா இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சங்கம் அப்போ இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இந்த கேமராவில் அவ்வளோ முன்னேற்றங்கள்லாம் அப்போ இல்லை. அப்படி ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஒன்று இருந்துருச்சுன்னா இன்று நம்ம திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களை நம்ம இழந்தே இருக்க மாட்டோம். இன்னைக்கு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் இறந்துருக்காரு. ரொம்ப வேதனையாக இருக்குங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது. அன்னைக்கு நான் யாரையும் புண்படுத்தணுன்றக்காக சொல்லவில்ல. இப்போ உள்ள இந்த கேமரா டெக்னாலஜி, ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தா கூட உடனே அதை ஃபோட்டோவா வீடியோவா எடுத்து, சார் ஒரு ஃபோட்டோவா வீடியோவா எடுத்து நாங்கள் சமூக சேவை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்க இந்த காலத்தில் 101 வயதை கடந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பல விருதுகள் வாங்கியவர். தமிழக அரசால் தமிழர் விருது வாங்கியவர், அம்பேத்கர் விருது வாங்கியவர். அது மட்டுமல்ல, 10 லட்சம் பணம், அப்போ அது பெரிய காசு. அந்த 10 லட்சம் பணத்தை அப்படியே திருப்பி முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு கொடுத்தவர். அப்படி ஒரு மாபெரும் தலைவர் அவர். அன்னைக்கு இந்த கேமரா டெக்னாலஜிலாம் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேற ஒரு தனியார் மருத்துவமனையிலையோ சொகுசாக அவரை சுற்றி ஒரு 100 மருத்துவர்கள், 1000 செவிலியர்கள் இப்படி அவரை சுற்றி இருந்திருப்பாங்க, அவரை காப்பாற்றியிருப்பாங்க. வயது மூப்பு காரணமாக, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் இறந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட அரசியல்வாதியும் தாண்டி ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இழந்தது எனக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு இழப்பு என்பது இனி நடக்கவே கூடாது. நான் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு, நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பற்றி பேசும் அளவிற்கு எனக்கு வயசோ அனுபவமோ பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லியிருக்காங்க, இன்றும்
காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்களும் இன்று அவர் இறந்திருக்க இந்த நிலைமையில் கூட அவரிடம் பெருசாக சொத்து பத்து எதுவுமே இல்லை. அப்படி மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த ஒரு மனிதரை இழந்தது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வீர வணக்கம், நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம். இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சியில் இந்த பதிவை நான் பதிவிடுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அப்படி அந்த நேரத்தில் நிறைய கேமராக்கள் இருந்திருந்தாக்க அவர் எவ்வளோ உதவிகள் செய்திருப்பார் என்பதற்கு உதாரணத்திற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் அதை நான் பதிவு பண்ணுறேன். ஆழ்ந்த இரங்கல் ஐயா அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும். சரி, இந்த பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னை அழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மணி அவர்கள், பாலா அவர்கள், மோகன் அவர்கள். தம்பி உங்கள் பேர்? நான் பேசும்போது குறுக்க என்னை பேச விடாமல் கெடுத்த ஆலன் அவர்கள், அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தங்கச்சி உங்கள் பேருமா? சத்யா அவர்களுக்கும். தம்பி சூர்யா. ஓகே, இதுக்கு மேலே பேசினா அவங்க சண்டைக்கு வராங்க, எப்போ முடிக்க போகிறீங்கன்னு. அதனால் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போவும் சொல்கிறேன், நான் கேமராக்காக சொல்ல, இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் கேமரா தான். நான் எங்கே போனாலும் என்னை சுற்றி ஒரு 10 கேமரா, 20 கேமரா, 30 கேமரா என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது கேமரா தான் காரணம். இந்த நேரத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன். வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆனப்போ நான் அழுதேன். அந்த அழுது சோசியல் மீடியாலாம் வந்துச்சு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லார், டேய் நீ அழுவாத, ஏன்னா நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை, நீ போனோன்னா உன்னை சுற்றி 50 கேமரா 100 கேமரா வருது, இன்றைக்கி நீ ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்ட, அதனால் அழாத, எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு. அதனால் அந்த 100 கேமரா 50 கேமரான்றது உங்களை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் சார், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தேன். நீங்கள் எப்போ மீட்டிங் நடத்தினாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்தாதீங்க. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக உங்களை பற்றியே அந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நியூஸ் வரதுனால ரிலீஸ் ஆகிற 10-15 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தெரிய மாட்டுது. விஜய் சார் காரில் ஏறிட்டார், விஜய் சார் காரை விட்டு இறங்கிட்டார், வீட்டை விட்டு கிளம்பிட்டார், ஃப்ளைட்டில் ஏறிட்டார், இப்படின்ற நியூஸே வரதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வெளியில் தெரிய மாட்டுது. அதனால் அன்பு கூர்ந்து நீங்கள் மற்ற கிழமையில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் விஜய் சார் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு வேலூரில் ஒரு மீட்டிங் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சுருக்காரு. இந்த கூல் சுரேஷோட அன்பான வேண்டுகோளை கேட்டு அந்த விஜய் சார் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சதில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு நீங்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க போல். அது சொன்னது நம்ம பிக்பாஸ் ஜூலின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் ஜூலி அவர்களை திட்டுறீங்க. அவங்க ஏதோ அதை ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்ற அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாரும் சோஷியல் மீடியாவில் வசைப்பாடிட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் ஜூலி அவர்கள் சார்பாக, பிக்பாஸ் ஜூலி அவர்கள் சார்பாக, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் சார்பாக நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த தங்கச்சி மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல. விஜய் சார் என்ன டைலாக் சொன்னாங்களோ அதே மாதிரி நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், வந்தால் தில்லு இருந்தால் மோதி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தங்கச்சி ஏதோ தெரியாமல் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூலி அவர்கள் சார்பாக நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தங்கச்சி யாரும் திட்டாதீங்க. அப்படி நீங்கள் திட்டுனீங்கனாக்க உங்களுடைய தலைவனோட பேர் தான் கெட்ட பேர் ஆகும். ஏனென்றால்
ஒரு பெண்மணியை அந்த மாதிரி நீங்கள் திட்டும்போது நாளைக்கு உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டாக இந்த மாதிரி தான் பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுவீங்களா அப்படின்னு சில பேர் அதே கமெண்ட்டில் வந்து பேசிட்டு வராங்க. அதனால் தயவு செஞ்சு பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களை தயவு செஞ்சு மதிங்க. அந்த தங்கச்சி ஜூலி ஏதோ தெரியாமல் பேசியிருக்கோம், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் இல்லை என்றால் திருக்குறள் இல்லை, மகாத்மா காந்தி அவர்கள் இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை, பிக் பாஸ் ஜூலி, ஜல்லிக்கட்டு ஜூலி இல்லை என்றால் ஜல்லிக்கட்டே இல்லை. இதை நான் சும்மா இதுக்காக சொல்லலை. நான் அந்த கமெண்ட்டில் திட்டுறீங்களா, அவங்கள பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ ஜூலி அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு குரல் கொடுத்தாங்க. காணும் காணும் ஓபிஎஸ்ஸை காணும், சின்னம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படின்னாங்க. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டா பீட்டா பிஞ்சிருண்டா பேட்டா, இப்படிலாம் வந்து அன்றைக்கி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போது நீங்கள் அதான் இப்போ அந்த கமெண்ட்டில் திட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் பிறந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பால்வாடிக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்காது. அதுக்காக நான் இப்போ அதை தெரியப்படுத்துகிறேன். அப்போது அந்த தங்கச்சி பிக் பாஸ் ஜூலி, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் அன்னைக்கு அப்போ குரல் கொடுத்தப்போ அப்போது நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆஹா பிக் பாஸ் ஜூலி தான் வீர தமிழச்சி, இவங்க தான் தமிழச்சி, இவங்க தான் வெள்ளைக்காட்சி, இவங்க தான் ஜப்பான் காட்சி, இவங்க தான் நீக்குற காட்சின்னு அப்போ பெருமைப்படுத்தி பேசுனீங்க. இப்போ அதே வாய் இப்போ எல்லாரையும் வந்து திட்டி பேசுகிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டு பேசினாதான் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த தங்கச்சி எந்த கட்சியை சேர்ந்தவங்க என்னன்ற எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த தங்கச்சி ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தால் அவரது சகோதரன் சார்பாக பிக் பாஸ் ஜூலிக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த கமெண்ட்டில் ஆத்தா அம்மா அவளே இவளே அப்படின்னு சொல்லி பேசுகிறது அடுத்த மாநிலத்துக்காரன் பார்க்கும்போது நமக்கு தான் அது ஒரு கெட்ட பேர். சரிங்களா? இந்த நேரத்தில் அன்பளிப்பாக பிக் பாஸ் இல்லை கேமரா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக பாலா அவர்கள் பிக் பாஸ் ஜூலி அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. எனக்கு ஒரு 50,000 செக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. அவ்வளோ எல்லாத்தையும் பேசியாச்சுப்பா. இந்த நேரத்தில் சார் இல்லை சார், நீங்கள் குறுக்க வந்து பேசாதீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே நடந்துட்டுருக்கு. நீங்கள் சூழ்நிலை தெரியாமல் இந்த நேரத்தில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துகிறீங்களே. இன்றைக்கி நாட்டில் என்ன நிலவரம் நடக்க தெரியுங்களா? நீங்கள் தானே கேமரா வச்சுருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க. தம்பி உங்கள் பேர் என்ன? இந்த ஆலன் தான் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆள் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பார், ஆனால் ரொம்ப அன்பான மனிதர். இந்த குழந்தை மனுஷன் தம்பி சொல்கிறாரு. இந்த நேரத்தில் என் மாமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ராஜேஷ் அண்ணன், உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ணன் எல்லாருமே மேடையில், குட்டி அண்ணன் எல்லாருமே வந்து மேடையில் இருக்கார். ஸோ காளி வெங்கட் அண்ணன் அவர்களுக்கு வந்து பொன்னாடை போத்தி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். தலைவர் மற்றும் பொருளாளர் இருவரும் சேர்ந்து பொன்னாடை போடுகிறார்கள். அப்படியே காளி அண்ணனுக்கான மொமெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. அப்படியே காளி வெங்கட்டுக்கான மொமெண்ட்டையும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ காளி வெங்கடண்ணன் வந்து நம்ம கலக்கல் சினிமா சுகுமார் அண்ணனுக்கான ஹாப்பி மொமெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிவானி ஸ்டுடியோஸ்க்கான ஹாப்பி மொமெண்ட்டையும் கொடுத்துட்ருக்காங்க. கணேஷ் அண்ட் சத்யராஜ் அண்ணன் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஹாப்பி மொமெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. கான்ட்ரவர்சிக்குள் அண்ணனும் இணைந்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அழகாக பேசிய போன தடவை ஒரு மீட்டிங் வந்தேன். அது என்ன மீட்டிங்? அது
இல்லை பிரதர், பேட்டுக்கு பால்லாம் கொடுத்தேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நிகழ்ச்சிக்காக இதே இவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கும்போது சிறப்பு விருந்தினராக சாமிநாதன் சார் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ அவர் வந்து ஸ்டேஜில் சொன்னார், என்னோடய அடுத்த படத்தில் கூல் சுரேஷை கதாநாயகன் ஆக்குவோம் அப்படின்னு. ஆக்கிட்டாருங்க. நான் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போவும் கூட பாருங்கள், நீங்களாம் எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறதால தான் அன்றைக்கி சாமிநாதன் சார் அன்றைக்கி கொடுத்த வாக்கை மறுபடியும் அவர் நிரூபிச்சிட்டாரு. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். அதை சொல்லலாம்னு நினச்சா இன்னமும் பேசிக்கிட்டே இருங்கப்பா. இல்லை நான் பேசவா? மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் கேமரா யூனிட் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேமரா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமராவை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு காலத்தில் யாரை பார்த்து பயப்படுவோன்னா, எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கணும், நீ கடவுளை பார்த்து பயப்படணும் அப்படி சொல்கிற மாதிரி, அந்த கடவுள் தான் அவன் தான் படைச்சானோன்னு தெரியல, ஒரு கேமராங்க ஒரு விஷயத்தை படைச்சி எப்பவும் எல்லாரையும் பார்த்துட்டு தப்பு பண்ணக்கூடாது, நீங்கள் எந்த விஷயம் கண்டுபிடிச்சாலும் கடவுள்கிட்ட தப்புறமோ இல்லையோ இந்த கேமரா முன்னு தப்ப முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த சங்கம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இன்னைக்கு உண்மையிலேயே நீங்கள் சினிமாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான சீன் இருக்கும். ஒரு அம்மாவோ யாரோ ஒரு அப்பாவோ ஒரு ஹீரோ கொல்லப்படும் போது ஒரு சின்ன குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் உண்மையாக அவர் நம்ம இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்காரு. ஒரு கேமரா யூனிட் ஒரு குழந்தையா இன்னைக்கு வந்து பிறந்திருக்கு. உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதே போல் கூல் சுரேஷ் அண்ணனுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா, யாருமே கூறாத ஒரு கருத்துக்களை அவர் வந்து ஒரு வெளிப்படையாக கூறுவார். நிறைய கருத்துக்கள் நான் கூட அவருக்கு என்ன தெரியாது. அந்த பெப்சிக்கெல்லாம் பாராட்டி பேசும்போது தொழிலாளர் பாரு, நான் வந்து வாழ் சொல்லணும், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அது நான் அந்த நிறைய விஷயம் பேசும்போது வாழ் சொல்லுவேன். அவர் ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்தால் அவர் கருத்துக்கள் வந்து சபையில் ஏறி இருக்கும். என்ன செய்கிறது, அவர் சூழல் கூலாக இருக்குன்னு எல்லாமே கூலாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மை அருமையான கருத்துக்கள் நிறைய அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுனால நம்மளும் சிரிப்பாக எடுத்துக்கிறோம். அது உண்மையிலே இந்த சமூகத்தின் ஒரு பெரிய சாபக்கேடு தான். அப்படி தான். ஏன்னா என்ன கருத்துக்களை வந்து உச்சத்தில் இருக்கும் காரி துப்புனா கூட அது பன்னீராயத்துக்கிற சமூகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தான் வருத்தமாக இருக்குது. இந்த கேமரா யூனியனில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து 25 ஆண்டு பொன்விழா கொண்டாடும் போது நாங்களும் இதோடு இருப்போம். இந்த பயணத்தில் ஒரு உச்சத்தை தொட்டு ஒரு யாராக இருப்போம், அண்ணன் ஒரு பெரிய நடிகனாக இருப்பார், இங்கெல்லாம் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்கன்னு சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி இங்கே நான் வந்து நடிகர்களுக்கு அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அண்ணன் சொன்னார் ஹீரோ அண்ணன் போன தடவை அந்த வாக்குறுதி கொடுத்தா கரெக்டு தான். இவர் ஒன்றி நடிக்கல, கோவை சார்லாம் மட்டும் நடிக்கிறாங்க, யோகி பாபு சார் நடிக்கிறாரு, இவர் நடிக்கிறாரு, கஸ்தூரி மேடம் நடிக்கிறாங்க. பல பேருடன் அண்ணனும் ஒரு ஹீரோவாக நடிக்கிறார். சொல்ல விரும்புகிறேன். ராணா அவர்களுக்கும் ஹாப்பி மொமெண்ட். காளி வெங்கட் அண்ணன் கையால் ஹாப்பி மொமெண்ட். அப்புக்குட்டி அண்ணன். அடுத்ததாக உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரியுத்ரா அண்ணனுக்கு. அதையும் கொடுத்துருவோம், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருங்க. ஹாப்பி மொமெண்ட்டை இன்னும் ஹாப்பி ஆக்கிறதுக்காக பல நண்பர்கள் ஒன்று கூடியிருக்கிறாங்க. அடுத்ததாக காதல் சுகுமார் அண்ணனுக்கு முத்துக்காலே அவரோட இதை வந்து அவங்க பையன் வாசன் வாங்கிக்கிறாரு. நடிகர் முத்துக்காலை அவர்களோட ஹாப்பி மொமெண்ட்டை வந்து அவரோட பையன் வாசன் முரளி வாங்கிக்கிறார். ஸோ இந்த மொமெண்ட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஸோ இந்த சங்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கான முதல் படியாக முதல் முயற்சியாக இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பான ஆரம்ப விழாவுக்கு திரைத்துறையில் என்னுடைய ஆரம்பகால நண்பர்கள் சேது, காளி வெங்கட் அவர்கள், நாங்கள்லாம் ஆரம்பத்தில் டப்பிங்லேயும் ஷார்ட் ஃபிலிம்லேயும் அந்த மாதிரி வகையில் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த தருணங்களை எனக்கு ரெக்கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இவங்களாம் அப்புக்குட்டி அண்ணன், அவர் பிரஜன் பிரதர், சுகுமார் அண்ணன், எல்லாமே டோட்டல் ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் ஈவெண்ட் மாதிரி ஸ்டேஜ் வந்து ஒரு ரிச்சாக ஃபீல் பண்ண வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சென்சேஷனாக இருக்கிற கூல் சுரேஷ் அண்ணன், சகோதரி ஆக்ட்ரஸ் எல்லாமே இருந்து இந்த விழாவை வந்து ஒரு கிராண்டாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க.
சினிமாக்குள்ளே இது என்ன புது எதுக்கு அமைப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். இவங்க ஒன்றும் புதுசாக வரல, நமக்குள்ளே இருந்தவங்க தான். பொதுவாக மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்க. மீடியா சைடில் கேமராவுக்கு பின்னாடி இருந்து பெரிய ரெகக்னேஷன் எதிர்பார்க்காத ஒரு டீம் தான் இன்றைக்கி முன்னாடி வந்திருக்காங்க. அவங்களுக்கான தனி சங்கம் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு சவுண்டு மொத்தமாக ஒரு கும்பல்லேருந்து சவுண்ட் கொடுக்குறதுக்கும் தனியாக ஒரு சவுண்ட் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ தங்களோட உரிமைக்காக தனியாக ஒரு அமைப்பை கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நிர்வாகிகள் எல்லாமே திறமை மிக்கவர்கள், ரொம்ப நல்ல நேச்சர் உள்ளவங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கும் இவங்களை நம்பி வந்திருக்கிற இந்த அடுத்த நண்பர்களுக்கும் டெஃபினட்டாக அடுத்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கோப் இந்த சென்ஸ், இங்கே மீடியா பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு 300-400 பேரில் எல்லோரும் சேர்ந்தா இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு விஷயங்கள் சவுண்ட் தேவைப்படும் போது இது ஸ்ட்ராங்காக இருக்கும். நாளைக்கு அரசு சலுகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு இந்த அமைப்பு ஹெல்ப் பண்ணும். எங்கிட்டே அது சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி அது எல்லாமே சீக்கிரமாகவே அவங்களுக்கு கிடச்சி உங்கள் ஃபேமிலி வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த சங்கத்தோட எல்லா பணிகளுக்கும் எங்களோட ரியாக்ஷன் மூலமாக நாங்களும் உறுதுணையாக இருப்போம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ நாள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்கள் திரும்பி கொடுத்தாகணும். ஸோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், அவுட் ஆஃப் திஸ், உங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களோட கேமரா கண்கள் மூலமாக இங்கே உள்ள நம்ம ஊடக நண்பர்களுடைய கருத்துக்கள் எங்கள் கருத்துக்கள் உங்கள் மூலமாக வெளியே பகிர்ந்துருக்கு, வெளியே போய் ரீச் ஆகிருக்கு, நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். ஃபைனலி இன்றைக்கி ஒரு தமிழகத்தோட, இந்தியாவோடைய, உலகத்தோட ஒரு ஒன் ஆஃப் த தலை சிறந்த லீடர் ஒருத்தங்க நம்மகிட்ட இருந்து போயிருக்காங்க. நல்லா வாழ்ந்து நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், தமிழக அரசு அவங்க தன்னோட உடலை ஆய்வுக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சமாதி அந்த மாதிரியான ஃபார்மாலிட்டி பண்ண முடியாது. ஒரு 10க்கு 10ன்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்லையாவது அவங்களுக்கு ஒரு நினைவிடம் மெரினா மாதிரி ஒரு இடத்துலையோ அல்லது ஒரு முக்கியமான சிட்டியில், ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிலையோ இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை இந்த சபை மூலமாக, இந்த ஊடக நண்பர்கள் மூலமாக நான் பகிர்ந்துக்கிறேன். தமிழக அரசு இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹானராக இருக்கும், பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இவங்கள மாதிரி நம்மளால் இருக்கவே முடியாது, அவரை மாதிரி நான் நல்ல ஐயா மாதிரி நம்மளால் இருக்கவே முடியாது. ஆனால் 1% நம்ம அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம இருந்துக்க முடியும். ஸோ இவங்களுடைய இந்த துவக்க நாளில் இந்த செய்தி இந்த வழியாக போய் சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த சங்கம் எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் மொத்த ஆதரவும் அரசு வகையிலையும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தை செலவழித்து வந்த எல்லாருக்கும் நன்றி, அழைத்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக கூல் சுரேஷ் அண்ணா, ஜெனிஷ் அண்ணா, ஹரி உத்ரா அண்ணா, பிரஜன் அண்ணா 4 பேர் சேர்ந்து ஐடி கார்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அண்ணா எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தனியா தெரிவிங்கண்ணே, அதனால நிக்கலாம். அடுத்ததாக சன் டிவி சேகர் அண்ணா, ஹலோ தமிழ் கிளிட்ஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ணா, அடுத்ததாக எம்ஆர் அனீஷ் அண்ணா, ஏஜே சினி டாக்கீஸ், சேனல் 5 மீடியா. அடுத்ததாக ஆல் சினிமா ராஜசேகர் அண்ணா, நம்ம ஆர்டிஸ்ட் கை தட்டி வரவேற்றீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக 96 டிவி கோபால் அண்ணா, அண்ணா கூலண்ணா அனீஷனுக்கு ஒரு முத்தமும் அப்படியே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அடுத்ததாக ஒய்நாட் டிவி ஆறுமுகம் அண்ணா, அடுத்ததாக பிஹைண்ட் ஃப்ரேம் சுரேஷ் அண்ணா, அண்ணா, கூல் சுரேஷ் அண்ணா வந்த எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்து வரவேற்பார். அடுத்ததாக பிளாக் பெப்பர் சுபாஷ் அண்ணா, நரேஷ் அண்ணா, செவ்டு ஏதாவது ஐடி கார்டு கொடுத்து நரேஷ் அண்ணா ஐடி கார்டு கொடுத்தாச்சு. நரேஷ் அண்ணா, என்ன டிவி? ஆல் இல்லா ரேடியோ. ஓகே, ஆல் இல்லா ரேடியோ ஹென்றி அண்ணா. ஓகே, இன்னும் மேடையை அழகாக்க நம்ம எஸ்வி சேகர் சார் வந்திருக்காரு.
அடுத்து கொடுக்கட்டும் யாரா பாக்ஸ் முத்தையா சுப்பிரமணியன் அண்ணா. கூப்பிட்டவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அப்படியே ஐடி கார்டு வாங்கிட்டு அடுத்தடுத்த ஆள் கொடுத்துடலாம். முடிஞ்சு கலக்கல் சினிமா நீங்க நம்ம சங்கத்தோட தலைவர் மணியண்ணா வந்து நம்ம எஸ்வி சேகர் சாருக்கு வந்து ஒரு ஹாப்பி மொமெண்டோ கொடுக்க போறாரு. ப்ளீஸ் எல்லாரும் கிளாப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம். நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்க சொல்லுங்க, குரூப்பாக நிற்கணும், தெரியுதா? தனியாக நினைக்கிறேன். கலக்கல் சினிமா தேங்க்யூ சார். வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை மேடை ஏறினாலும் அந்த ஒரு பதட்டம் எல்லா மேடையிலையும் எனக்கு இருக்குது. அவ்வளோவா பேச மாட்டேன். கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக வந்து இந்த மூமெண்ட் வந்து எப்போவும் நடந்திருக்க வேண்டியது, இந்த அங்கீகாரம் இப்போ கிடச்சிருக்கு. இதில் நானும் ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த இடத்துல இவங்க கூட இந்த செலிப்ரேஷனை பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு இவங்க கூட நான் இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பர்கள் மாதிரி கேமரா பத்திரிகையாளர்களும் நண்பர்கள் தான். நீங்கள் காமிக்கிறது தான் ஆடியன்ஸுக்கு வந்து போகுது. என்னை வந்து அழகாக காமிக்கிறதோ நீங்கள் எழுதுறது தான் ஆடியன்ஸுக்கு போய் சேருது. ஸோ உங்களால் தான் என்னுடைய வளர்ச்சி இருக்குது. தொடர்ந்து நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. சொல்லப்படாதீங்கண்ணா, நான் பேச வைக்கிறேன்னு. அடுத்ததாக காதல் சுகுமார் அண்ணனை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம்ண்ணா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பவுமே நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசும்போது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு வார்த்தையை இப்போ சேர்த்துக்க வேண்டியிருக்குது. கேமரா பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்கும் பொழுது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது யார் தொடங்குறாங்க, அது எந்த நாளில் தொடங்குது, யார் யாரெல்லாம் வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது இன்றைக்கி நல்லகண்ணு ஐயா அவர்கள் இறந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பிறக்குது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. இந்த சங்கம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் பொழுதும் இது ஞாபகம் வரும் நமக்கு. அது ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி என் நண்பன் தென்மேற்கு பருவ காற்றில் முதலாக அவனை ஃப்ரெண்டாக நடித்தது நான் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. இன்னொன்று அவர் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனார். அதில் சிம்பிள் பார்த்திங்கனாலே பிக் பாஸில் கேமரா லென்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா அப்படின்னு தொடங்குற அந்த விஷயத்தில் அவர் வந்து ஆரம்பித்து வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய அப்பா வந்து ஒரு புகைப்பட கலைஞர். நான் சினிமாவுக்கு வரதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் 10 வயசில் எனக்கு அப்பா என்னோடய கேமரா கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அனுப்புவார். ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கிற இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக நான் இதை நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த PR கோவிந்தராஜன் அண்ணன், நம்ம சித்தி அகலன் எல்லாருமே நண்பர்கள் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் மேடையில் வீட்டிற்கு அனைத்து நம்ம அறிவுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் என் நண்பன் முதல் படம் காதல் எழுதலை கூல் சுரேஷ் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் பயணப்பட்டுருக்காரு. இன்றைக்கி கண்டென்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்புறம் என்னுடைய ஜெனிசன் அவர்கள், அப்புறம் என்னுடைய டைகர் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், அப்புறம் என்னுடைய தங்கப்பிள்ளை காளி வெங்கடன் அவர்கள். அவர் எனக்கு ஷீல் கொடுக்கும்போது சொல்கிறார், என்ன பூரா மூத்த கலைஞராக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே. அப்புறம் பிராணா கதாநாயகி, அப்புறம் ராஜேஷன் அவர்கள் இசையமைப்பாளர். என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அதாவது என்ன சொல்கிறது, காதலப்பூ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கேட்டு கேசட்டில் ஊரில் படிக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட
ஒரு லெஜண்ட் கூடலாம் ட்ராவல் பண்ண நினைக்கவே இல்லை. 2 படம் வந்து அவர் தயாரிப்பில் அவர் பையனை அறிமுகம் பண்ணும்போது நான் ஃப்ரெண்டாக நடித்தேன், நானும் லூசுபா ஜீவாலாம். அதே மாதிரி நினைவில் நின்றவள்னு ஒரு படம், இன்னொரு படம் பண்ணார் மகனை வச்சு. அப்போயே என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங். அண்ணனுக்கு என்றைக்குமே எவர்கிரீன் ரசிகனாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் டார்லிங். அதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா சார் வரைக்கும் போகலாம், அந்த எல்லை வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சினிமாவுக்கு உயிரே கொடுக்கக்கூட தயாராக இருக்கிற என்னுடைய மச்சான், என்னுடைய பிரஜன். பெரிய உயரம் காத்திருக்கு அவனுக்கு. இது பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேசிய விருது வந்திருக்குது, நம்ம மேடையில் அது இருக்குது. அப்புறம் என்னை வச்சு அடுத்த படம் தயாரிக்கும் நண்பன் சத்யராஜ் அவர்களுக்கும் மேடையில் வந்து என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு தர்மம், அது மாதிரி கேமரா அப்படிங்கிறது இன்னொரு தர்மம். அது வந்து எப்போவுமே தர்மம் தலை காக்கும், அது சினிமாவையும் காக்கும், அரசியலே காக்கும், மக்களே காக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நிறைய தேவைப்பட்ட கண்டென்ட் இந்த விஷயத்துக்காக கொடுத்துட்டாப்புல இந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷ். ஸோ அதுதான் நாளைக்கு பரபரப்பாக பேசப்படும். எனிவே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு என்னை கௌரவித்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நமது சங்கம். நன்றி, வணக்கம். கை தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சினிமா வந்து அப்படின்னு ஆரம்பித்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது கேமரா. ஸோ அந்த வகையில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் வந்து நான் வந்து மனமார்ந்து வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாகவும் படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட கரகோஷம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வீடியோ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிட்டு கை தட்டலாம். கூல் சுரேஷ் அண்ணா வந்தால் தான் கை தட்டுவீங்களா? கூப்பிடவா வேணாமா? இல்லை, அடுத்தது நான் பேசுகிறேன்னு சொல்ல வந்தேனே வழிய ஆசைப்பட்டு பேசுகிறேன்லாம் நான் கிளம்பி வரல. இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க. எனக்கு இந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம் அந்த சொன்ன டயத்துக்கு போய் பழக்கம். 6 மணிக்குன்னா இங்கே 6 மணிக்கு வந்துடுவேன். வந்தால் அந்த 2 மணி ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்காது. அது ரொம்ப பார்த்து கொஞ்சம் நேரம் அந்த சில சினிமா தேட்டர் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டால் இந்த கதவு திறக்கும்போது கிளைமேக்ஸ் இங்கேருந்து எட்டி பார்த்துட்டுருப்போம். அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிட்டு சேரெல்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. வந்துட்டுருக்கார் சார், கிளம்பிட்டார் சார், எங்கே திருப்பதி கிட்ட, எப்போ வருது இங்கே தெரியாது. ஆனால் அது பழகி போச்சு நமக்கு. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே காலையில் வந்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு ஷோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் என்ன சார் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரொஃபஷன் தானே அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் கேமரா ஜேர்னலிஸ்ட் சங்கம். இந்த ஒரு சங்கம்தான் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சங்கங்கள் மிக அதிகமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் ஃபெஃப்சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போது நாங்கள் ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், கூட்டமைப்பு தொழிலாளர்களுக்காக. இது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது கூட முதல்ல எதிர்ப்பெல்லாம் வந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், டி நகரில் போனீங்கன்னா 30 ஜவுளி கடை இருக்குது, 40 நகை கடை இருக்குது. இங்கே மட்டும் எப்படி ஒன்றே ஒன்று அப்படின்னா அது சரியாக வராது. இருக்கட்டும், காம்படிட்டிவாக இருக்கணும். ஒருத்தர் யார் அதை பணம் கொடுக்கிறவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை பணம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு தான் இருக்கணுமே தவிர, உன் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடு, நான் சொல்கிறவனுக்கு கொடுன்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த கிராஃப்ட்டுக்கும் கிடையாது. சினிமா இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆச்சு. அந்த கேமரா, மிச்சல் கேமரா, ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா எல்லாம் போய் இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க. iPhone 17 எடுத்தோன்னா நீங்கள் இங்கிலீஷ் படமே எடுக்கலாம்
அப்படிங்கிறாங்க. இப்போவும் நம்ம பாதி இங்கிலீஷ் படம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்ததுக்கு காரணம், நான் நார்தருங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பத்தில் நான் நடத்தினேன். ஒரு 1.5 வருஷம் நான் அதில் ஆசிரியராக இருந்தேன். அதற்கு பிறகு இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி சோழின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். அப்போது தினமலர் ஆசிரியர் என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த சோழி நடத்தினா என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன உனக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா நஷ்டம் வரும் அப்படின்னார். சரி, அவருடைய அறிவுரையை கேட்டு அதை மட்டும் ஒரு டிஜிட்டல் மேகசின் மாதிரி அப்படியே ரன் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். காரணம் என்னென்னா, சோழிங்கிறது போட்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது. அதை ஆரம்பிக்கிறவனுக்கே அந்த எதிர்காலத்தை பிரச்சனையாக இருக்குன்னா அதை நம்ம ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். நான் திரைப்படத்துறையில் முதலாக நுழைந்தது 1969 வருஷம். நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் அது அப்போ நான் சவுண்ட் இன்ஜினியராக நம் நாடு ஒளிச்சித்திரத்தை ரேடியோ சிலோனுக்கு ஒளிபரப்பு பண்ணேன். அதுக்கு அடுத்த படம் வசந்த மாளிகை. அதுக்கப்புறம் 275 ஒளிச்சித்திரங்கள் நான் ரேடியோ சிலோனுக்கு பண்ணியிருக்கேன். அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அப்புறம் முதலாக வர்த்தக ஒலிபரப்பில் ஆல் இண்டியா ரேடியோவில் முதல் விளம்பரம், ரேடியோ விளம்பரம் நான் தான் பண்ணேன். கண்டினியூஸாக 4 வருஷம் ஆல் இண்டியா பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு பக்கம். ஆனால் 1970 முதலாக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அது மோகம்ங்கிற மலையாள படம். அது யூசர் டிக்கெட் படம். அந்த மலையாள படம்னு நீங்கள் வேறு மாதிரி பெரிய ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருப்போம் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. அது அப்படி மோகம், முகங்கள், அப்புறம் என் நண்பன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வயநாடன் தம்பான். அது கூட நம்ம சித்ரா லக்ஷ்மண் தமிழில் இது டப் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சார், கமலஹாசனின் கன்னி வேட்டை அப்படின்னு வச்சார். அது ஏன்னா அப்போல்லாம் நிறைய படம் வரும் அந்த ராஜகுமாரி தேட்டரில். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா இது படம் அல்ல பாடம்னு போட்டிருக்கும். நான் கேட்பேன், தயாரிப்பாளருக்கா இல்லை பார்க்குறவங்களுக்கா அப்படிம்பேன். அது கூட அன்றைக்கி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதாவது எடுத்ததை பார்க்குறவங்க அழுதாக்க அது டிவி சீரியலாம், எடுத்தவனே பார்த்துட்டு அழுதா அதுதான் சினிமாவும். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது பல விஷயத்தில். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் வருஷத்துக்கு சுமார் 300 படங்கள் வருது. இன்றைக்கி புதுசாக தயாரிப்பாளர் சங்கத்தில் புதிய ஒரு அடுத்த நியூ குரூப் வந்திருக்காங்க. அவர்கள் கண்டிப்பாக தமிழ்குமரன் என்னுடைய நல்ல நண்பர் தான். அவர் தலைமையில் வந்திருக்கிறதுனால ஆந்திராவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய படம் ஒன்றுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி 2 சின்ன படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரணும். ஒரு அங்கே ஃபுல்லாச்சா சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பே கொடுக்காத இருக்கும்போது பல படங்கள் 100 தியேட்டர் கஷ்டப்பட்டு பணம் கட்டி போட்டால் கூட ஃபஸ்ட் ஷோலேயே ஆள் இல்லைன்னு தூக்கிடுறாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது சென்ட்ரல் பாலிடெக்னிக் படிக்கும்போது ஈராஸ் தியேட்டரில் படம் பார்க்க போவோம். நாங்கள் 5 பேர் மட்டும் போவோம். அப்படி பார்ப்போம். பார்த்துட்டு நேரம் அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போய் மெயின் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் இல்லை தம்பி நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். திருவான்மியூர் தியாகராஜா நாங்கள் படம் பார்த்தா அது கல் கட்டடமாகவே மாறிச்சு. 25 பைசா தான் அப்போ டிக்கெட். அப்போ அந்த திருவான்மியூர் தியாகராஜாவில் நாங்கள் படம் பார்த்ததுக்கு என்ன பெரிய காரணம்னா, அங்கேயும் ஷோ 5 மணிக்கு விடும், எங்கள் காலேஜும் 5 மணிக்கு விடும். அதனால் வீட்டுக்கு லேட்டாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு அந்த சினிமா ஆர்வம் அது நிறைய செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், யங் ஜெர்மன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு 80 படம் பார்த்தேன். இந்த தேட்டர் அந்த தேட்டர்னு சைக்கிளில் அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்து உனக்கு என்ன கிடச்சிதுன்னாங்க. 2 மாதம் டைஃபாய்டு தான் கிடச்சிது எனக்கு. என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த சினிமா ஒரு ஆர்வம். நான் டெக்னீஷியனாக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் டைரக்டர் பாலச்சந்தர் நம்மளை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்திட்டார். அது வந்தேன் ஆச்சு. 90 படம் பண்ணியாச்சு. அதில் என்னென்னா எனக்கு பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது, யாருடைய 1 பைசா அட்வான்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. படம் பிடிச்சா பணம் வாங்கிப்பேன், இல்லைன்னா வேணான்னு சொல்லிவிடுவேன். அது இன்னி வரைக்கும் அதை தான் நான் பண்ணுறேன். ஒரு ப்ரொடியூசர் சொன்ன அந்த கஷ்டமே வேணாம் சார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. கொடுத்தா தானே வாங்கிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு, அதுக்காக சொல்கிறேன். பட்
இப்போது இந்த தியேட்டரில் ஒரு 150 பேர் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு போய் சேருதுன்னா அதற்கு காரணம் இத்தனை கேமராஸ், இத்தனை கேமராமேன் யூனிட், இதுதான் போய் சேருது. பிஆர்ஓ அப்படிங்கிறது தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போல்லாம் ஆல்பம் போடுவாங்க. இப்போ ஆல்பமே கிடையாது, எல்லாமே செல்ஃபோனில் வந்துடுச்சு. படமே செல்ஃபோனில் தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆல்பம் அதை ரெடி பண்ணி அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து, இன்றைக்கும் அந்த பிஆர்ஓ தானே ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க, பிஆர்ஓ தான் கொடுக்குறாங்க. அதே போல் கேமராமேன் பத்திரிகையாளர் சங்கம்னா ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க சொன்னாங்க, என்னை அழகாக காட்டுங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல, இல்லை அழகாக காட்டும், அழகாக தான் இருக்கீங்க, ஒன்றும் நான் வேறு ஏதாவது சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை அழகாக இருக்கீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக இருக்கிறவங்களையும் மோசமாக கூட காட்ட முடியும். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கள அழகாக காட்டுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப செலவாக முடியுமாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிப்பதுடைய நோக்கம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சங்கம் ஆரம்பிப்பது என்னன்னா, தனிப்பட்ட நபர் அரசாங்கத்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு அமைப்பின் வழியாக போய் கேட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி திரைப்படத்துறையினருக்கு எது வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட அணுகிறதும் ரொம்ப சுலபம். எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, ஓகே பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளவு கேஷுவலாக செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். இந்த அரசும் இருக்கிறது. யார் எந்த துறையில் யார் சினிமாவில் எந்த யூனியன் ஆரம்பித்தாலும் அரசனுடைய ஆதரவு தேவை. அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. யார் எந்த கட்சியில் வேணா இருக்கலாம், அது வேறு, அது ஓட்டு போடுறதெல்லாம் வேறு விஷயம். அரசினுடைய ஆதரவு நமக்கு தேவை. அது மற்றும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் நாம் வந்து நம்மளுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளெல்லாம் இந்த மாதிரியான மேடையில் காட்டும்போது அது நம்மளுடைய சங்கத்தை பாதிக்கும். சங்கத்துக்குள்ள பிரச்சனையா அது கமிட்டியில் பேசணும், அந்த மாதிரி இருங்க. அதே போல் வரவங்களை எல்லாரையும் மெம்பராக சேர்த்துக்கணும். எங்கிட்ட 500 மெம்பர் இருக்கான், 800 மெம்பர் இருக்கான், அவசியமே இல்லை. நீங்கள் 100 மெம்பர் இருந்தால் கூட அந்த 100 பேருக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அதுதான் முக்கியம். கூட்டமாக இருக்கிறதுங்கிறது மட்டும் அது மட்டுமே பெருமையாகாது. எங்கிட்ட இருக்க 100 பேர் எவ்வளோ என்ன பிரமாதமான கேமராமேன் தெரியுமா, எவ்வளோ பிரமாதமான ப்ரெஸ் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் என் பேரனோடு சேர்ந்து ஒரு சின்ன ரீல் ஒன்று பண்ணேன். அதுக்கு கூட ஒரு அரசியல் ரீதியான நான் அதை யாரையோ சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் என்னுடைய இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. ஹீரோ நான் என்னோட கூட இருக்க நடிக்கிற ஹீரோவும் ஒரு படத்துக்கு போயிட்டு வெளில வரும். அந்த தியேட்டர் வாசலில் ஒரு பிச்சைக்காரன், அந்த பிச்சைக்காரனுக்கு என்னோட கூட நடிக்கிற ஹீரோ ஒரு 500 ரூபா பணம் போட்டான். நான் கேட்டேன், உனக்கு ஏதாவது இது இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுறேன் அப்படிலாம் சொல்லாத மச்சான். என்ன இருந்தாலும் அவர் என்ன முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர், இவரை வச்சு எடுத்தார், அதனால் அப்படி இதை தெரியாதனமாக ஒரு வருஷம் முன்னாடி போட்டேன். அது புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் யாரையோ சொல்கிறேன், நான் எதுக்கு யாரையும் சொல்ல போகிறது, நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்னுடைய முன்னாடி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் மகன், அவர் கூட தான் ராமநாராயணன் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் படம் எடுத்து அவர் மொத்தம் 126 படமுமே 140 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்திருப்பார். 1 கோடியை அவ்வளோ தான் எடுத்திருப்பார். ஆனால் முரளி ஒரே படத்தில் மெர்சலில் 140 ரூபாய் விட்டார். அதுக்காக காரணம் வந்து நான் யாரையும் சொல்ல மாட்டேன், அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரிதாபப்பட முடியுது. ஏனென்றால் சினிமாவில் இது அப்புக்குட்டி யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்தா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சூரி ஒரு 19-20 வருஷத்துக்கு முன்னாடியோ 24 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 பேரில் ஒருத்தனாக ஒரு கேட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கூட்டத்தில் நடித்த சூரி இன்றைக்கி ஒரு 6 பேக் ஹீரோவாக நடத்திய அந்த பொசிஷன் வர்றதுக்கு 24 வருஷம் ராப்பகலாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. கஷ்டம் இல்லாமல் உழைக்காமல் எதுவுமே வராது. நான் ரூமுக்குள்ளேயே இருப்பேன், எல்லோரும் வந்து எனக்கு ஓட்டு போடணுன்னா போடவே மாட்டாங்க. அதே போல் தான் நான் வீட்லேயே இருப்பேன், என்னை வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிறேன்னு எப்படி எடுப்பாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஷூட்டிங்னால் நம்ம கேமரா இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகணும், அதுதான் நமக்கு.
அதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போது கிட்டத்தட்ட நிறையா பேசுவாங்க. உங்களுக்கு எதை எப்படி போடணும், அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கணுங்கிறது தான் உங்களுக்கு பெரிய இது. அந்த தலைப்பை பார்த்துட்டு நானாக இப்படி பேசியிருக்கேன்னு பார்ப்பேன், அந்த தலைப்பே வராது அதில். அதை பற்றி அது அவர் சொன்ன மாதிரி தான், காதல் பூ அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு தம்ப்லைன் வைக்கிறதுக்குன்னு தனியாக அது ஒரு சங்கம் இன்னும் ஆரம்பிக்கல யாரும். அது ஒரு பெரிய விஷயங்க. தம்ப்லைன்ங்கிறது அவ்வளோ ஒரு அந்த கேட்சியான ஒரு விஷயம். அண்ணாமலைக்கு ஆப்படித்து எஸ்வி சேகர்னு போடுறாங்க. ஏன்னா அது இது ஆனாவுக்கு ஆனா. இது நான் எதுக்கு போய் ஆப்படிக்கணும் சொல்லுங்கள்? அவங்களே அடிச்சுப்பாங்க அரசியலில். நான் புதுசாக யாருக்கும் போய் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி. ஆனால் அந்த கேப்ஷனை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும், என்னடா இது இப்படி போட்டாங்களே அப்படின்னு. ஆனால் உள்ள மேட்ரு இருக்காது, ஏதோ ஒன்று. அந்த தம்ப்லைன் வைக்கிறாங்க பாருங்கள், அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரே ஒரு விஷயந்தான், டயர்டாச்சுன்னா அன்றைக்கி அந்த ஒர்க்குக்கு போகாதீங்க, அவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஃபுல் என்த்துவோடு போங்க, அப்போ தான் உங்களால் 100% அவுட்புட் கொடுக்க முடியும். என்ன இங்கே தானே பேசுகிறாங்க, அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்து காஃபி சாப்பிட்லான்னா இல்லை. இங்கே பேசுகிறது அனைத்தும் உங்கள் காதுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தான் எதை வச்சுக்கலாம், எதை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். பொது வாழ்க்கையில் எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுங்கிறது பேசுகிறவங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தம்ப்லைன் போடுறவங்க எதை வச்சுக்கணுங்கிறத விட எதை வச்சுக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்களோ அதை தூக்கி முதல்ல போட்டுடணும். அதுதான் ட்ரேட் சீக்ரெட். பார்த்துக்கங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தினுடைய அதுவும் விஜய் சேதுபதி வந்துட்டு பாராட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் எனக்கு பிடித்த மிக நல்ல மனிதர்களில் ஒருவர் விஜய் சேதுபதி. ரொம்ப இன்றைக்கும் தன்னோட பழகின நண்பர்களுக்காக என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த குணம் இருக்குது பாருங்கள். இன்னும் சில பேர் இருக்காங்க, 2 பேர் வந்தாக்க என்ன கூட்டமாக வரீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் கூட்டம் தேவைப்படுது. கூட்டங்கிறது அது தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. அதனால் நமக்கு எது பேசினாலும் லேசாக அரசியலில் நிற்குது. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம், நான் முதல்ல எனக்கு ஃபோனில் மட்டும் சொன்னாங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தா திடீர்னு நியூஸ் 7 ஒரு ப்ரோக்ராம், அங்கே ஒரு தங்கத்தாரகை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அவார்டு கொடுக்குற இது. நம்ம சும்மா இல்லாமல் என்ன தங்க இத்து போடவே இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். அதை பற்றியெல்லாம் அதே போல் தான் ஒரு கட்சி ஆரம்பித்த போது இதில் ஏன் இக்கு வரலன்னு கேட்டேன். அப்புறம் இக்கு போட்டாங்க, இதில் இத்து போட்டாங்க. இன்றைக்கி இத்து போடல. இனிமேல் அந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது இத்து போடுவாங்களே என்னன்னு தெரியாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு தவறுகள் தான் கண்ணில் தெரியும். நான் வண்ணக்கோலங்கள் டெலிகாஸ்ட் ஆன பிறகு அதை 10.5 மணி நேரம் எடிட் பண்ணேன். எங்கள் அப்பா கேட்டார், ஏன்டா டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, இதை போய் ஏன்டா எடிட் பண்ணுறேங்க? இல்லை ஒரு சில இடத்துல சின்ன தப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதற்கு பிறகு அது 11 முறை ரீடெலிகாஸ்ட் ஆன ஒரே சீரியல் இந்தியாவிலேயே இந்த என்னுடைய வண்ணக்கோலங்கள் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நாம் செஞ்சால் இன்னொருத்தருக்காக இல்லை, நம்ம சந்தோஷத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறது. அது கண்டிப்பாக சேரும். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். மீண்டும் இந்த சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் தலைவர், அப்புறம் பொருளாளர் தான் முக்கியமாக சொல்லணும், அவர் தான் இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்பார். எடுக்க மாட்டேங்கிறாரா? ஸ்பான்சர் வந்திருக்காது, வரும் அது மாதிரி எல்லாம் வரும். அப்போது சண்டையே வராதுங்க. அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் தான் பொருளாளர். எந்த சங்கத்தில் எலெக்ஷன் வருதோ துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஒரு சங்கத்தில் இருக்கேன், சின்னத்திரை நடிகர் சங்கம், 32வது வருஷம். எலெக்ஷனே கிடையாது, நான் தான். அதுலேயும் 350 பேர் இருக்காங்க. கெஞ்சும், டே யாரோ வாங்கடா. இல்லை நீங்கள் இருக்கு சார், நீங்கள் இருக்கு. ஏன்னா பணம் வச்சுக்க மாட்டோம் நாங்கள். அதுதான் அதற்காக சொல்கிறேன். பணம் எங்கே ஜாஸ்தி வருதோ அங்கே தான் பிரச்சனையும் பிரிவினையும் வரும். அதனால் வர பணத்தை அப்பப்போ நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் என்னுடைய பேசிக்கான இதில். அதே போல் தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் ஒரு டப்பிங் யூனியனும்
நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் 200 பேர். அந்த 200 எல்லாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. ரோட்டில் போகிற பூ வைக்கிறவங்க, பழம் வைக்கிறவங்க, அவங்கெல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது. யார் நிஜமாகவே டப்பிங் பேசுவாங்களோ அவங்கள தான் நாங்கள் டெஸ்ட்டு வச்சு சேர்த்துப்போம். அவங்க வாய்ஸை வந்து நேரடியாக தயாரிப்பாளர் கேட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணலாம். நடுவில் மீடியேட்டர்லாம் கிடையாது. அதுக்கு 10% யாரும் பிடிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அந்த பணம் அவங்களுக்கே போகும். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் போகணுமே தவிர நடுவில் மீடியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பணம் கொடுக்க ஆரம்பித்தா அப்புறம் நாங்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லிவிடுவோம். அதனால் இந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் கலைந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மிக சிறப்பாக வளரும். நீங்கள் இருக்கிறவங்களாம் நல்ல யங்ஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போகின்ற பண்டிகை தினங்களுக்கு உண்டான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும் 1ஆம் தேதி அன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்தநாள். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காயத்ரி மனோகர், நான் ஸ்டாப் நியூஸ். நடக்கிற ஈவெண்ட்டை வந்து சுற்றி சுற்றி பல ஆங்கிள் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க நம்ம சக்தி பிரியன் அண்ணா. அவ்வளோதான் முடியும். ஸோ இங்கே நடக்கிற ஈவெண்ட்டை வந்து சுற்றி சுற்றி பல ஆங்கிள்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க நம்ம சக்தி பிரியன் அண்ணா வந்து அவருக்கு ஐடி கார்டு கொடுத்து கௌரவிப்பாங்க. நியூஸ் 360 தீபன், A to Z 360 அரவிந்த், பிளாக் பெப்பர் சுபாஷ் அண்ணா. கூப்பிட்டவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஜனாக்கும் ஷீல்டு கொடுத்து கௌரவிப்பாங்க. குரல் டிவி மோகன்ராஜ்னு சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்றாங்க. ஸோ குரல் டிவி மோகன்ராஜ் அண்ணா. அப்புறம் ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் ரெண்டுமே வாங்கி. கோமதி இளங்கோவன் சொல்லிட்டு அவங்க வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் மட்டும் பண்ணிடுங்க. கோமதி இளங்கோவன் சொல்லுங்க. கோமதி பேர் மட்டும் சொல்லவா? கோமதி இளங்கோவன் சொல்லுங்க. கோமதி இளங்கோவன். கோமதி இளங்கோவன் அவர்களை மேடை கலைக்கிறோம். யாருக்கு? அவங்களுக்கு. கிளாப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன வாய் உளருது என்னன்னு தெரியல. கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆரம்பித்தது பெரிய சந்தோஷம். நான் எல்லாருமே வந்து அதானே ஆல்ரெடி இந்த மாதிரி சங்கம் இருக்குன்னு தான் நான் நினச்சேன். எனக்கு தெரியாது உண்மையாகவே. பொங்கல் திருவிழாவில் வந்து தம்பி எல்லாம் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கோ என்னவோ ஏதோ நினச்சேன். பார்த்தா அதில் ஒரு சந்தோஷமாக அந்த ஒற்றுமையை பார்த்தேன். உங்கள் டீமோட ஒற்றுமையை அந்த விளையாட்டு போட்டியில் எல்லாருமே கலந்துக்கிட்டது நாட்டு மக்களுக்கு அடுத்து என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது, பத்திரிகையாளர்களே நீங்களே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேமரானால எங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். சினிமா நடிகரில் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபோட்டோ எடுத்து தான் நாங்கள் அலைஞ்சாகணும். அப்படிங்கிற போது எங்களை போய் சேர்க்கக்கூடியது நீங்கள் தான் நடிகர்கள். எங்களை வந்து ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து பத்திரிகை நிர்வாகத்தில் தலைவர் மணிவண்ணன், பாலமுருகன் செயலாளர், பொருளாளர் மனோகர், அதுமாரி துணைச் செயலாளர் அசோக் சிவா, ரஞ்சித், பிரபு துணைச் செயலாளர் ஆக எல்லா உறுப்பினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, சேதுபதி ஆரம்பித்து வச்சுருக்காப்புல ஒரு நல்ல மனிதர், நல்ல கரங்களால் ஆரம்பித்து உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும். நீங்கள் ஒரு ஒற்றுமையோடு இந்த நிர்வாகத்தை செயல்படுத்தணும்னு ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
எஸ்வி சேகர் சாருக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடையில் பெரியவங்களுக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேர் எல்லார் பேரும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கத்தினுடைய துவக்க விழாவுக்கு வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷனை வந்து இன்வைட் பண்ணதுக்கு இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்தோன்னா நம்ம முதல்ல வந்து பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லுவோம். இந்த முறை வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு இது. இன்னொன்று வந்து இந்த சங்கத்தில் வந்து இத்தனை பேர் இருந்தாலும் அதை முன்னெடுத்து கொண்டு போகிறது ஒரு வெகு சிலர் தான் வந்து இருக்க முடியும். ஏன்னா எல்லோரும் மற்ற வேலைகள் இருக்கும்போது அதை ஒரு முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப திறமையான ஆட்கள் வேணும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இந்த சங்கம் முதல்ல ஆரம்பித்தாங்கன்றது கேட்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை வந்து ரொம்ப சிறப்பாக வழிநடத்தி இன்றைக்கி இந்த விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்க மோகன் அண்ணன், குரல் டிவி மோகன் அண்ணன், அப்புறம் பாலா அண்ணன், தலைவர் மனோகர் அண்ணன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச முன்னிலையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு விழா நடத்துறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ அதில் வந்து அண்ணங்க இவ்வளோ சூப்பராக இன்றைக்கி எல்லோரையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முக்கியமான வந்து அந்த செலிப்ரிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி அதில் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே எஸ்வி சேகர் சாருக்கு வந்து ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா சில பேர் லேட்டாக வந்துட்டால் வரமாட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் பொறுமையாக வந்து நான் எப்போ வந்தாலும் வரணும் அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். இல்லை இருந்தாலும் சார் வரணும்னு நினைக்கிறீங்கள, அதுதானே சார். விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்க இங்கே பேசும்போது ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அவர் முதல்ல வந்து நிறைய படங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணுற ஒரே ஹீரோ வந்து விஜய் சேதுபதி சார் தான். ஸோ இன்றைக்கி அவருமே இங்கே வந்து இது ஆரம்பித்து வச்சுட்டு போனதுக்கு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு சங்கத்தை நடத்துறதுக்கு வந்து அரசுடைய உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த வகையில் வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. ஏன்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுன்றதை தாண்டி இந்த கேமரா முன்னாடி இருக்க இந்த ஊழியர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தங்க வந்து காரில் வந்து இறங்கும் போதே வந்து அந்த கார் ரன்னிங்கில் இருந்தாலும் அதை அப்படியே அந்த ரன்னிங்கில் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து அதை போட்டால் மட்டும்தான் அதை ஒரு 1000 பேர் ஒரு கோடிக்கணக்கில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த ஊழியர்களுக்கு வந்து ஃப்யூச்சரில், ஏன்னா நிறைய சினிமா சார்ந்த கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடைசி வாழ்நாளில் வந்து ரொம்ப நிறைய உதவிகள் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு ஒரு உத்தரவாதமான வந்து ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்கான விஷயங்களும் வந்து அரசு சார்பில் வந்து செய்யணும். அதை இந்த சங்கத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து கொண்டு போய் ஒரு உதவியாக கேட்டு இது இப்பயே வாங்கிக்கணும். ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அது இல்லாமல் இதே பிரசாத் லேபில் வந்து நிறைய திரைப்படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்த பெருமையும் இங்கே இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் கேமரா சார்ந்தவங்களுக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இங்கே இருக்குது அப்படின்னும் போது இது தொடர்ச்சியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இவங்கள இருக்கணும். ஏன்னா இவங்க இல்லைன்னா பிரபலங்கள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட கேமரா யூனியன் வந்து இன்றைக்கி ஆரம்பித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் நிறைய இந்த மாதிரி முன்னெடுத்து பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நீங்கள் அரசாங்கம் ஏதாவது செய்யணுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சங்கத்தின் சார்பாக நலவாரியத்தில் உறுப்பினராக நீங்கள் எல்லாருமே ஆயிடலாம். நலவாரியத்தின் அரசினுடைய திரைப்பட நலவாரியம் இருக்குது, கலை நலவாரியம் இருக்குது. அந்த நலவாரியத்தில் எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி உண்டு. ஆஸ் ஏ கேமராமேன் அந்த மாதிரி இருக்குது, டெக்னீஷியனாக. அது ஆயிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அரசினுடைய ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா உதவிகளுமே கிடைக்கும். அது மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு கலைவாணர் ரங்கத்தில் தான் ஆஃபீஸ். அங்கே போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. உங்களது ரிஜிஸ்டர்ட் பாடி தானே இது? ரிஜிஸ்டர்ட் பாடினா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பண்ணிடலாம். ரொம்ப அழகாக பேசுகிறேன். ஹலோ, எல்லாருக்குமே வணக்கம். இந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சங்கம் துவங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம உறுப்பினர்கள்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது கிடையாது. முதல்ல எல்லா உறுப்பினர்களும் முதல்ல சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு சங்கமாக வந்து இப்போ உருவாயிருக்கிறது.
அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற கேமராமேன் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸு, அவங்களோட பிரச்சனைகள், அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டியது அந்த இடத்துல மரியாதையாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு உரிமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த இடத்துல தவிர்க்கப்படுது, அந்த இடத்துல வந்து மறுக்கப்படுது. இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்கள் முன்னுவரித்து இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்து இதை வந்து ஒரு சங்கமாக வந்து கொண்டு போகணுன்றது தான் இப்போ வந்து இப்போ சங்கம் வந்து உருவாயிருக்கு. இதில் வந்து எடுத்த உடனே வந்து எல்லாருமே வந்து செயலாளரோ பொருளாளரோ அப்படி வரணுன்றது ஒரு கிடையாது. இதில் வந்து ப்ராப்பராக நாங்கள் எலெக்ஷன் வச்சு இதில் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்கள முன்னெடுத்து ஓட்டு போட்டு எல்லாருமே அப்படி ஒரு இதில் தான் வந்து இங்கே பொறுப்பில் எல்லாருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்துக்காக ஒவ்வொரு வாட்டியும் வந்து இங்கே வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கட்டும், பொறுப்பில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து என்னென்னா ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் பார்த்துருக்காங்க. இதில் வந்து இங்கே ஒரு சங்கம் மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு 2-3 சங்கம் இருக்குது. இந்த 2-3 சங்கத்தை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது ஒரே பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து இந்த சங்கம் வரக்கூடாதுன்றதுக்காகவே இங்கே பழைய நிறைய பேருடைய எதிர்ப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இது எப்படி நம்ம வந்து இங்கே வந்து நிற்கிறோம், இங்கே வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம், எங்களுக்கு வந்து நம்மளை மதித்து உள்ள ஆர்டிஸ்ட்டு இவங்க கெஸ்ட்டு எல்லாருமே வந்திருக்கிறாங்கன்றது, இது எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையும் சேர்ந்து இங்கே பொறுப்பாளர்கள் எல்லாருமே அவங்களோட ஃபுல் முயற்சி தான். இந்த முயற்சி இல்லாமல் இங்கே எதுவுமே சாத்தியம் இல்லை, இது எதுவும் இங்கே நடந்திருக்காது. அதுவும் இல்லாமல் கூடவே இருந்து சில எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. அப்படி யாருன்னு பார்த்தோம்னா மோகன்ராஜ் அவர் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். முதல்ல இந்த சங்கம் துவங்கிறதுக்கு ஒன்று அடிப்படை காரணமே வந்து மோகன் கொடுத்த ஒரு விஷயந்தான். தலைவா நீங்கள் இதை பண்ணுங்கள், ஒரு விஷயம் பண்ணுங்கள், செய்யுங்க அப்படின்னு நமக்கு கூட இருந்து தூண்டுதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண வச்சதே வந்து மோகன் தான் வந்து பண்ணது. சரி, அதை வந்து நம்ம வந்து ஒரு விஷயமா வந்து சரி நம்ம அடுத்தடுத்து இது எந்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு இது முன்னாடி போவோன்றதே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கொண்டு நான் போய் ஒவ்வொரு ஆளையும் பார்த்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களோட உறுப்பினராக வரணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். யாருமே வந்து நீ போகிற நீங்கள் வர என்ன நீ உள்ளே வந்துடு, நீ இங்கே போகிற நீங்கள் உள்ளே வந்துடு அப்படிலாம் யாருமே இல்லை வந்ததே கிடையாது. அவங்களோட ப்ராப்பராக இத்தனை வருஷம் இங்கே இருக்கிற ஒரு பத்திரிக்கை இருக்கிறவங்க, கேமரா இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த யூனியனில் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஜெகன் வந்து எல்லா விஷயத்துலையுமே என் கூட வந்து போகிறதாலும் சரி வரதா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவும் சொல்லணுமே ஸ்பாட்லேயே உடனே வந்து நான் அதை வந்துடுறேன்னா அதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து முன்னேருந்து கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் முகம் சுழிக்காமல் எல்லா விஷயங்களையுமே வந்து பண்ணுறது வந்து ஜெகன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதே ஜெகன் எப்படியோ அதே மாதிரி தான் லட்சுமணனும் ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து சொன்னால் நடக்காது, செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவரை வந்து போர்ட்ரேட் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவர் எது சொன்னாலுமே அது நடக்குது. அவர் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சாலுமே அது நடக்குது. அதை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம கூடவே இருக்கிற வெங்கடேஷ், நான் ஸ்டாப் நியூஸ் வெங்கடேஷ், எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் கூட தான் போகிறேன் வரேன், எல்லா விஷயத்தையுமே அவர் கூட தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. கார்த்தி, லீ சினிமா கார்த்தி, அவர் வந்து என்னென்னா இருக்கிறதே அல்டிமேட்டாக அவர் தான். ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் சரி இது எப்படி அணுகணும், எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமாகவும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணுன்றது அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் ஆர்டிஸ்டே இருந்தாலும் சரி யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாத்தையுமே வந்து அவர் கூட இருந்து நம்ம பண்ணுறது. விக்கி மீடியா பஸ்ஸு அவருமே வந்து நம்ம கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. சாரதி தினமலர் அவருமே வந்து அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் நமக்கு எந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபர்ட் போட்டுட்ருக்காரு. ராஜாராம், பிங்கோ பாக்ஸ் ராஜாராம், அவர் எனி டைம் அவர் கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, வீட்டுக்கு போகிறாரோ இல்லையோ ஆனால் எனி டைம் வந்து கேமராவோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அது அவங்க கம்பெனி அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவருக்கு வீட்டுக்கு கொஞ்சம் போகணும், அவருக்கும் கொஞ்சம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பண்ணணும். அப்புறம் அட்வைசரி கமிட்டி சத்யாண்ணன், நம்ம ஆர்டிஸ்ட்டு நம்ம எல்லாருமே கூப்பிட்றதுக்கு ரொம்ப தூண்டுதலாகவும் அவருடைய வழிகாட்டுதலாக தான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு சத்யானுக்கு ரொம்ப நன்றி.
கோவிந்தராஜ் சார், அவர் லெஜண்ட். அவர் வந்து எப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜண்ட்டு. அவர் இருக்கிற அவருடைய இதில் இருக்கிற டிஆராக இருக்கிறதும் சரி, பெரிய பெரிய இதில் தான் அவர் வந்து அவருடைய வழியில் இருக்கிறாங்க. ஸோ அவரு நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்றது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்புறம் மணிமதன் பிஆர்ஓ. ஆக்சுவலி நம்மளுடைய சங்கத்தோடைய பிஆர்ஓ அப்படின்னு பார்த்தோம்னா மணிமதன் தான் வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து பண்ணிகிட்ருக்காரு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மணி பிஆர்ஓ அவர் மூலியமாக தான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அட்வொகேட் சாலமன் அவர் தான் வந்து நமக்கு வந்து சங்கம் உருவாக்குறதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் தான் வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கார். அவர் கூட சேர்ந்து நம்ம பாலாஜி சார் அட்வொகேட்டு, அவருமே வந்து நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நடிகர் விஜய் சேதுபதி சார், சசிகுமார் சார், எஸ்வி சேகரன் எல்லாருமே வந்திருக்காங்க. மோகன்ஜி சார் அவருமே வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் பேரரசு அவருமே வந்து இப்போ ஆந்தி வேலை வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரஜின் அண்ணன் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் காளி வெங்கட் சார் போயிட்டார், அவருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் முனிஷ்காந்த் சார், அவரும் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார், வேறு ஒரு ப்ரோக்ராமில் மாட்டிகிட்ருக்கார், அதனால் அவரால் வர முடியல. அப்புறம் பிரணா மேடமு, நான் எப்போ எந்த ஈவெண்ட் நடந்தாலுமே கூப்பிட்டோன்னே முகம் சுழிக்காமல் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்துடுவாங்க. சுவாமிநாதன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நாங்கள் வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா முதல்ல எங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுதே வந்து சுவாமிநாதன் சார் தான். அவர்கிட்ட போய் ஆனால் இந்தமாரி எங்களுக்கு தேவை இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயமா எவ்வளோ வேணும், என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ன விஷயம் முதல்ல கேட்க மாட்டார். ஆனால் அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறதுன்றது ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் கூல் சுரேஷ் அண்ணன், நீங்கள் தம்பியை பற்றி என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது தான் சீட் எடுத்துட்டு பார், எது பிடுங்குறப்பா சீட் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. இதெல்லாம் பல பேரை பற்றி பேசவே இல்லை. நான் ஃபோனில் பேசி அனுப்புகிறேன், ஃபோனில் பேசிட்டேன். அப்புறம் லேகத் சார் எழுத்தாளர், அவர் இப்போது கிளம்பிட்டார். அவர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நடிகர் முத்துக்காளை சார், அவர் வந்துட்டு அவர் ஒரு வேலை விஷயமாக கிளம்பியிருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புக்குட்டி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வந்து இது பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் சார். அப்புறம் காதல் சுகுமார் அண்ணன், அவரும் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறம் ஜென்னிஸ் அண்ணன், அவர் கிளம்பிட்டார். அவருமே வந்து நம்ம ஏதாவது உதவின்னு வந்து போய் கேட்டாலுமே உடனே செய்யக்கூடிய ஒரு ஆள், அவருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் உத்தரப்பிரதேச ஹரி உத்ரான்னு, அவருமே வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் நமக்கு பண்ணுறாரு. அடுத்தடுத்து அவங்களாம் நமக்கு பண்ணணுன்றது ரொம்ப நான் கேட்டுக்கிறேன். நான் யாராவது பேர் இருந்தாலும் விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் சார் வந்து ரொம்ப நன்றி சார். சிவானி ஸ்டுடியோ சார், தேங்க்யூ சார். த்ரீடி பிக்சர்ஸ் சக்திவேல் சார் ரொம்ப நன்றி சார். தீக்ஷம் ஈவெண்ட்ஸு அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாராவது பேர் விட்டு போயிருந்தால் நான் மன்னிச்சிடுங்க, சாரி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் சொன்ன உடனே முதல்ல விஜய் சேதுபதி சார்கிட்ட போய் கேட்ட உடனே என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். யார் யார் வராங்கன்னு கேட்கவே இல்லை. இவங்க சின்ன நடிகர் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் முதல்ல கலந்துக்கிறேன் உங்கள் டீமில் அப்படின்னு சொன்னார். அதே போல் எஸ்வி சேகர் சார் வராரு அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே அவருக்கு இருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துடுறேன் சார் முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. தினமலர் மீனாட்சி சுந்தரம் சொல்லியிருந்தார். அதே போல் கூல் சுரேஷ் அண்ணன் பேனர் வைக்கலனாலும் சரி, எது பண்ணலனாலும் சரி, ஒரு நைட் கால் பண்ணால் அடுத்த செகண்ட் வந்துடுவார். எப்பயுமே எங்கள் இதயத்தில் இருக்கிறீங்க. பேனர் வைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. பிரஜன்ன அதே மாதிரி தான். ஆமாம், காதல் சுகுமார் அண்ணன் அதே தான். அப்புக்குட்டி அண்ணன், 3D அண்ணன், அப்புறம் சாமி அண்ணன் மெயினாக சொல்லி ஆகணும். உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோடனே சாமி அண்ணன் தான் எங்களுக்கு மைண்டில் வந்தீங்க. அதே போல் ஹீரோயின் வந்ததுக்கு நன்றி. சொன்ன உடனே எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சின்ன பசங்க தானே, இவனுங்க எங்கே ஒத்துமையாக இருக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு நின்று வழி நடத்தியிருக்காங்க அவங்க தான் எல்லாம் சேர்ந்து. ஆமாம், அப்படி தான் சொன்னாங்கண்ணா. தலைவனே சீண்டி பார்க்குறீங்களா? ஆனால் எஸ்வி சேகர் சார் சொன்ன மாதிரி தான், நாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான்
அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அணுகுனா கூட நம்ம ஒற்றுமையாக இருந்து போய் நம்மளை ஒரு இதை கேட்டால் மட்டும்தான் செயல்படும். ஸோ அது வருங்காலத்தில் எல்லாத்தையும் செயல்பட போகிறோம். அதே போல் இது தொடங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, பசங்க காலையில் எழுந்து குளிச்சானுங்களோ இல்லையோ முதல்ல மைக் எடுத்துகிட்டு தேட்டரில் நிற்கிறானுங்க. ஸோ அன்றைக்கி மழை பெஞ்சாலும் ரசிகர்களை கூப்பிட்டு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்குறானுங்க. அது நல்லா இருந்தால் முதல்ல தூக்கிட்டு வர்றது கேமரா யூனியன் தான். ஸோ அதனால் நம்ம பசங்க எப்பயுமே மெயினாக இருக்கானுங்க. அவங்களுக்கு இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா பிரபண்ணன் ஒருத்தர் இருக்கார் இங்கே நம்ம இதில் பொருளாளர், துணை பொருளாளர். ஸோ நடுவில் அவருக்கு அண்ணனுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆகி கண் இதுவாகி மூல நரம்பு இதுவாகிடுச்சு. இப்போ கண்ணே நகர்ந்துருச்சு அவருக்கு. ஸோ அதை கூட பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னா அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான சங்கம் தான் இது. மெயின் அவங்களுக்கான உடல்நிலை கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சா தான் அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். ஸோ ஒரு கேம் வச்சா அவங்க மனநிலை மாறும். ஸோ வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி இதில் வந்து எல்லோரும் ஒன்று சேர்த்து இதை செய்கிறதுக்கான முயற்சி தான் இந்த சங்கம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து மோகன், அப்புறம் நம்ம மணி அண்ணன், அப்புறம் மனோகர், அப்புறம் கூட இருக்க நம்ம உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் யாருக்கு என்ன பிரச்சனைக்கோ நாங்கள் அடுத்த சங்கத்தையும் எதையும் சொல்லலை. அடுத்த சங்கத்தில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அவங்க என்ன கேட்டாலும் நாங்கள் ஓடி வந்து செய்கிறதுக்கு இந்த இதில் இருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் மறுக்கவே மாட்டோம். கூப்பிட்டா உடனே வந்து நிற்கிறதுக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ உங்கள் ஆட்கள் தான் எல்லாருமே, தனியாக நாங்கள் பிரிக்கவும் இல்லை. நம்ம எல்லாமே ஒற்றுமை தான். சினிமான்னும் போது எல்லாம் சொல்கிற மாதிரி தான், உங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லாம் சினிமா தான் எல்லாருக்குமே. ஸோ இங்கே வந்திருக்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்கு பிரஜன் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை கடைசியாக பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ரொம்ப நன்றிண்ணே. இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அடுத்த வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வந்துடுறோண்ணே. ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு. அந்த டிவியில் ஒரே பாட்டு தான் திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்கோம். ஒரே மனிதர் தான் அழகாக அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பார். எனக்கு சோறு வைக்கிறத விட்டுட்டு அவரை பாசமாக அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோவம் இன்னும் கொஞ்சம் இருக்குண்ணே. ஸோ ஆனால் இது இப்போ பாசமாகிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஸோ பிரஜினண்ணா அவங்கள வந்து ரொம்ப பாசத்தோட ஒரு இரு வார்த்தைகள் இல்லாமல் எங்களை பற்றியும் கொஞ்சம் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஏன் கடைசி டோக்கனாக வச்சாங்கன்னு தெரில, பட் என்னால் ரொம்ப சந்தோஷம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அந்த லான்ச் விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எப்போவுமே ஒரு சங்கம் ஆரம்பிக்கும்போது அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ சேகர் சார் சொன்ன மாதிரியே லெஜெண்டரி அவர் பல வருடங்களாக நடித்து மேடையாக ட்ராமா பண்ணி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அந்த ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிக்குது, அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியுன்ற ஒரு சங்கம்னா என்னன்ற விஷயத்தோட டீட்டெயிலாக இன்றைக்கி சார் சொன்னார். அது ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. டைரக்டர் யூனியன் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ப்ரொடியூசர் யூனியன் இருக்குது. சார் சொன்ன மாதிரியே ஒரு புடவை எடுக்க டி நகருக்கு போனோன்னா ஒரு கடையில் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது போத்தீஸில் எடுக்க, சவணசூரில் எடுக்கலாம், சின்ன ஜவுளி கடையில் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த சங்கத்தில் சேர்கிற ஆட்கள் சார் சொன்ன மாதிரி அந்த 100 பேர் இல்லை 50 பேர், அந்த 50 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சங்கத்தை யாராலையும் உடைக்க முடியாது. ஷுவர் ஷாட் அது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதில் ஒரு 1000 பேர் தேவை, 5000 பேர் தேவைன்னு அவசியமே கிடையாது. என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை பாலா அண்ணா சொன்ன மாதிரியும், மோகன்ராஜ் அண்ணா சொன்ன மாதிரியும், மணி சார் இருக்காங்க, லீ இருக்கார், நிறைய பத்திரிகை நண்பர்கள், நிறைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே டெய்லி எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லா விஷயத்திலும் நான் வர்றது தான், பார்க்குறது தான். எல்லாம் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் தான். என்னோடய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நடிகர் தான், இந்த கண்டென்ட் தான் இல்லாமல் ஓடுறதுக்காக நிறைய குளுக்கோன் டி, ரெட்புல் மாதிரி கூடயே இருந்திருக்கீங்க. நீங்கள்லாம் கேமராவில் பதிவு பண்ணல. நீங்கள்லாம் நாங்கள் இங்கேருந்து ஒரு படத்தோட பதிவு முடித்து வீட்டுக்கு வெளியே இந்த பிரசாத் ஸ்டுடியோ தாண்டதுக்குள்ளே அந்த பதிவு வந்து ட்ரெண்டிங்காக நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ அதுக்கு உங்களோட பாதத்தை தட்டு நான் வணக்கம் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப பணிவு. இந்த ஹீரோ தான் இல்லை, இந்த தயாரிப்பாளர் தான், இந்த ப்ரொடியூசர்லாம் இல்லாமல் எல்லாருமே ஈவனாக பார்த்துட்ருக்கீங்க. அது நல்ல படமோ அந்த படம் சுமாராக இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். உங்கள் பேனாக்கு இருக்க சக்தி வால் மாதிரி அதை தொடரணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சங்கத்துக்காக, ஏன்னா உங்கள் சங்கத்தை பார்த்து எனக்கு என்ன பொறாமையாக இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இங்கே உட்காந்து பார்க்கும் இந்த சங்கத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் கப்பு கொடுத்து உரியடி, எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, என்ன உரியடிலாம் வைக்கிறீங்க நீங்கள். ஸோ அவர் பாலாண்ணா சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வாழ்க்கையே இருக்குது. இன்றைக்கி இருக்குது மனம் விட்டு பேசுறது இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஈகோ, இதெல்லாம் தவிர்த்து குளிக்கிறீங்களோ இல்லையோ இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே நான் என் படம் வரும்போது இன்றைக்கி 8 ப்ரெஷ் ஷோ, 7-8 ப்ரெஷ் ஷோ இங்கே நடந்திருக்கு. காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இங்கே ஷோ போயிருக்கு. முகம் சுளிக்காமல் அவ்வளோ படங்கள் நீங்கள் பார்க்குறீங்க.
படத்துக்கு படம் மாற்றி எழுதாமல் கரெக்டாக எழுதி எது கரெக்டோ எது தேவையோ கரெக்டாக போய் சேர்க்குறீங்க. அதுக்கெல்லாம் பெரிய கோடி புண்ணியங்கள் நன்றிகள் வந்து சேரட்டும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உண்மையால் உங்கள் சங்கம் தொடரட்டும். உங்கள் சங்கத்துக்கு எந்த ஹெல்ப்பு தேவைப்பட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக என் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. அன்பேஷும் தெரியும் கடைசியாக நீங்கள் வந்ததுக்கு. அதாவது இந்த மோகன்ராஜனும் பாலானந்தம் தான் எந்த ப்ரெஸ் மீட் பண்ணாலும் தேடும். ஐயோ இவர் எங்கே தான் கேள்வி கேட்பாங்கன்னு. ப்ரெஸ் அப்படியே ஒன்றும் இல்லை. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கேன். 25 படங்கள் பண்ணேன். போராட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வருது. நம்ம என்ன நினச்சோமோ அதை தாண்டி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 3 படங்கள் இருக்குது. ராஞ்சான்னு ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வருது மார்ச். சைக்கிள் வண்டின்னு ஒரு படம். பிக் பாஸ் போய் வெளியே வந்ததுக்கப்புறம் 6 படங்கள் கமிட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். எல்லா நடிகர்களும், எல்லா இயக்குநர்களும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ப்ரொடியூசர் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஹீரோக்கள் வளர முடியும். ஸோ இதுதான் என்னோடய அப்டேட். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. மூச்சு திணற இங்கே 2 ஆங்கர்ஸ் பேசுனாங்க. பாவம் அவங்களுக்கு அல்ல, ஆக்சுவலாக வந்து ஒரு ஆங்கர் தான் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்குறதும். பட் அவங்களான ப்ரெஷர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் 2 பேர் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. கடைசியாக என்ன டோக்கனை உட்கார வச்சிட்டிங்க. பரவாயில்ல, ஓகே. எனவே குட் ஸ்டார்ட். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புள்ளது நன்றி. 2 பேர் நல்லா பண்ணுங்க. குட் லக். தேங்க்யூ. கடைசி டோக்கனாக இருந்தாலும் டோக்கன் ஆஃப் லவ்னா இது. ஸோ நம்ம பிரஜின் சார் அவர்களுக்கு எஸ்வி சேகர் சார் வந்து அடுத்ததாக எஸ்வி சேகர் சார் வந்து ஐடி கார்டு ப்ரெசென்ட் பண்ணுவார். கோவிந்தராஜன் அண்ணாக்கு ஹீரோ பிரஜன் அண்ணா வந்து சால்வை அணிவிப்பார். கிளாப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா. சங்கர நாராயணன் எஸ்விடி ராஜேஷ் தமிழ்நாடு லைவ், ஹானஸ்ராஜ் சினிமா 5D, சுருளிவேல் விஜயன் நியூஸ் 10 தமிழ், வள்ளியப்பன் NBA, கவிஸ்ரீ டோல்கேட் சேனல், கவி சிற்பி டோல்கேட் சேனல். வராங்க. பிரச்சனை நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவரை ஏன் கடைசியாக பேச வச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. விஜய் சேதுபதி அண்ணா தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ அதனால பிரச்சனை அண்ணா முடிச்சு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு பிரச்சனை அண்ணா உங்கள் கையால் PRO சதீஸ்வரன் அவர்களுக்கு சால்வை அடிக்குமாறு. ஹானஸ்ராஜ் சினிமா 5D. இன்னும் வேறு யாராச்சும் ஐடி கார்டு வரல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஏன்னா இங்கே யார் இருக்கீங்கன்னு தெரியல. யாருக்கெல்லாம் இன்னும் ஐடி கார்டு வரலையோ கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க ப்ளீஸ்.